நமஸ்காரம். நன்றாக பேசுகிறாய் போ. பேச்சு நன்றாக இருக்கிறது. இப்படியெல்லாம் சொன்னால் இது பாராட்டா அல்லது நிந்தனையா, இகழ்ச்சியா? பொதுவாக இப்படி சொல்லும்போது பேச்சு மட்டும்தான் நன்றாக இருக்கிறது, செயல்பாடு நன்றாக இல்லை. பேசுகிறாரே தவிர அதற்கு தகுந்து நடப்பதில்லை. இதெல்லாம் பொருள்படும். உண்மையிலேயே நன்றாகவும் பேசலாம் இல்லையா? சின்ன வயதில் பேச்சு போட்டி வைப்பார்கள். பள்ளிக்கூடத்தில் பேசின பழக்கம் இருக்கலாம். நல்ல பேச்சாளர். நல்ல பேச்சாளர் என்னும் போதே உண்மையை ஒழுங்காக சொல்லுபவர் என்றுதான் கொள்ள வேண்டும். தன் பேச்சு சாமர்த்தியத்தால் பொய்யையும் உண்மையாக்கி காட்டுபவர் என்று பொருளாகாது. பேச்சு என்றாலே அதற்கென்று சில விதிமுறைகள் உள்ளன. வாக்மி ஸ்ரீமான். ராமரே ஹனுமாரை கொண்டாடினார். என்னமாக பேசுகிறான்னு புகழ்ந்து பேசினார். புகழ்ச்சி என்று சொன்ன உடனேயே அதுவும் பொய்யை புகழ்தல், இதெல்லாம் உலகத்தில் இன்னைக்கு இந்த அளவுக்கு இறங்கிவிட்டது. புகழ்ச்சி என்கிற சொல்லுக்கு அப்படி பொருளே அல்ல. உண்மையாக புகழிருப்பதை புகழ்வதைத்தான் புகழ்ச்சி என்பார்கள். போற்றி ஆம் வந்தோம் புகழ்ந்துன்னு ஆண்டாள் பாடினாள். உம்மை போற்றி வந்தோம் புகழ்ந்து வந்தோம். அதற்கென்ன கண்ணனுக்கு பெருமை இல்லை, ஆனால் புகழ்ந்தோம் என்ற பொருள். ஆனால் பல விஷயங்கள் உலகத்தில் இப்படி மாறியே போய்விட்டன. அப்படி பேசும்போது சில விதிமுறைகள் உள்ளன. நல்ல மொழி சொல்வளம், ஒகாபுலரின்னு சொல்லுகிறோம், அது ஓரளவு நன்றாக இருக்க வேண்டும். சில சொற்களை மட்டும் வைத்துக் கொண்டே பேச முடியாது. அதற்கென்று புரியாத சொற்களாகவும் இருக்கக்கூடாது, புரிய வேண்டும். இவர் பேசும் ஒவ்வொரு சொல்லுக்கும் டிக்ஷனரியை பார்த்துத்தான் பொருள் தெரிய வேண்டும் என்கிற அளவுக்கு போகக்கூடாது. புரிய வேண்டும். சொல்வளம் இருக்கிறது, ஆனா பொருள் வளம், விஷயம் நிறைய தெரிய வேண்டும், ஞானம் இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் இருந்து விடுமானால் பேசலாம். சொல்வளம் இருக்கிறது, பொருள் வளம் இருக்கிறது. இந்த ரெண்டையும் சேர்த்த பின்னால் அதை எப்படி ஒருத்தர் முன்னே வைக்க வேண்டும் என்பதுதான் பேச்சாற்றல். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எவ்வளவு ஆற்றலோடு இருந்திருக்கிறார்கள். நெஞ்சில் தைக்கும்படி சொல்லுவார்கள். நம்ம கண்ணே கலங்கி விடும்படிக்கு சேர்த்து சொல்லுவார்கள். அதை கேட்பவர்களுக்கு உள்ள உருகியாக வேண்டும். ஒருவேளை இந்த பொருள் வளமோ சொல் வளமோ இல்லை என்றால் அப்போதுதான் முகபாவங்கள், கைகால்களை ஆட்டி அசக்கி பேசுதல், நகர்ந்து பேசுதல், இதேபோல் சில அங்க சேட்டைகளை எல்லாம் செய்ய வேண்டும். உண்மையில் அப்படி செய்யக்கூடாது, அது பேச்சின் வகை அல்லன்னு எழுதியிருக்கிறார்கள். நடுநடுவே பாடக்கூடாதாம், ரொம்ப வேகமாக பேசக்கூடாதாம், தலை கால் இவற்றையெல்லாம் ஆட்டி ஆட்டி பேசக்கூடாது, எழுதி வைத்துக் கொண்டு பேசக்கூடாது. ஏதோ பாராயணம் அல்லது ஸ்லோகத்தை வாசிக்கிறோம், அது புத்தகத்தை பார்த்து படிக்கலாம். என்ன பேச வேண்டும் தயாரும் பண்ணலாம். ஆனால் குறிப்பை பார்த்து பார்த்து படிக்கலாமா என்றால் அது கூடாது. இதெல்லாம் எப்போது செய்வோம்? இந்த பொருள் வளமும் சொல் வளமும் இல்லாமல் போனால் அப்போது அதை இட்டு நிரப்புவதற்காக, ஒரு ஆர்டிகுலேஷனை கொண்டு வருவதற்காக கைகாலை ஆட்டுவோம். உண்மையில் அந்த சொல்லில் இருக்கும் ஏற்றத்தாழ்வு, அதை கொண்டே தேவையான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்.
ஆனால் அப்படி ஏற்படுத்துவதற்கு அது சரியான சொற்கள் வேண்டுமே. உண்மை மனதில் படுகிற அளவுக்கு பொருள் வேண்டுமே. இருந்தால் அந்த பேச்சு வரும். இதைத்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் நாம் சொல்லிக் கொடுத்தாக வேண்டும். நன்கு விஷயத்தை கற்றுவிட்டோமானால், மொழியை நன்றாக கற்றால் அதற்கு அடுத்தது மேலே பேச்சு வரும். பயம் இருக்கக்கூடாது. மேடை பயம்னு சொல்லுவார்கள், அது கூடாது. உண்மைதான் பேச வேண்டும், திரித்து பேசக்கூடாது. நமக்காக தோன்றினதையும் பேசக்கூடாது. முன்னால் நிரூபிக்கப்பட்டு நம் முன்னோர்கள் ஏற்ற விஷயத்தை தான் பேச வேண்டும். அப்பதான் நமக்கே பேசுவதில் ஒரு உறுதி, கான்பிடன்ஸ் வரும். சொல்லின் செல்வர் என்றுதான் கம்பர் ஹனுமாரை கொண்டாடுகிறார். இதே போல் எத்தனையோ பேர் பாரதத்தில் இருந்திருக்கிறார்கள். இந்த நாளைக்கு, அதுவும் வருங்காலத்துக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் அவரவர் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்பதற்கே பேச்சாற்றல் தேவைப்படும் போல் இருக்கிறது. அதனால் எல்லாருமே பேச கற்றுக்கொள்ள வேண்டியதுதான். பேச்சு மட்டும் நன்றாக இருக்கிறது என்ற பெயர் வராமல், பேச்சு நன்றாக இருக்கிறதே என்கிற அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.